இங்க நம்ம மது அவங்க அப்பாவுக்கு சூடா ஒரு கிளாஸ் பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு அந்த அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா? புது வீடு பிடிச்சிருக்கா, ரூமுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் வேணுமா, வாங்கி தரவா அப்படின்னு பாசமலையை பொழிறாரு. நம்ம மது வழக்கம் போல செம்ம கடுப்புல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்றாங்க. அப்படியே அவங்க அப்பா மதுவோட அம்மாவை கூப்பிட்டு இன்னைக்கு தான் பால் காய்ச்சிருக்கு, ஸோ நீங்க இங்கேயே தங்குங்க அப்படிங்கிறாரு. உடனே அம்மா நீங்களும் எங்க கூட தங்குவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆசையா கேட்க அவரோ இல்லை என்னாலலாம் இங்கே தங்க முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்கே பார்க்குறாருங்க. இதை கேட்ட நம்ம மதுவுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. உடனே அந்த அப்பா அங்கே இருக்கிற அவரோட செகண்ட் வைஃப் கிட்ட ஒரு பிளான் போடுறாருங்க. நாம இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் அந்த பழைய வீட்டை சும்மா விட வேண்டாம், வாடகைக்கு விடுங்க, அதில் வர்ற காசை அப்படியே மது பேரில் பேங்க்ல போட்டு வை அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் மதுவுக்கு இன்னும் கோவம் தாங்கலைங்க. எப்படியும் நம்மளை தனியாக தானே விட்டுட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி அம்மாவை பார்த்து கத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டில் ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லாததால 2 பேருமே வெறும் பாயை போட்டுக்கிட்டு படுக்கிறாங்க. அப்போ அம்மா மெதுவாக கேட்குறாங்க, நாளைக்கு நீ எங்கே போக போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மது அப்படின்னு. உடனே ஆமாம் நான் அங்கே தான் போக போகிறேன், இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி மது முறைக்கிறாங்க. வேண்டாம் மது, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், போகாத அப்படிங்கிற மாதிரி அம்மா தடுக்க பார்க்குறாங்க. நீ என் பேச்சு கேட்குறியா மது அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, நான் எதுக்கு உன் பேச்சு கேட்கணும், நான் அங்கே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி மது அடம் பிடிக்கிறாங்க. இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. ஜக்குவும் மதுவும் லவ் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக இருக்க முடியாது. மதுவோட பயாலஜிக்கல் ஃபாதர் வேற யாரோ ஒருத்தர் தாங்க. மறுநாள் காலையில் மது நேராக சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிறாங்க. விஸ்டர்ஸ் ஏரியாவில் பயங்கர இருட்டாக காட்டுறாங்க. அந்த பர்சனோட ஃபேஸை நமக்கு காட்டவே இல்லைங்க. ஆனால் மது ரொம்ப எமோஷனலாக அப்பா அப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உள்ளே இருந்த அந்த அப்பாவும் கையை கட்ட மது கண்ணீரோட அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ சீன் கட் பண்ணா நம்ம சித்து அவங்க அம்மாவோட அட்வைஸ் படி ரோஷினியை கேபினை விட்டு வெளியே போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த ரோஷினி இருக்கா தெரியுமா, அட பாவமே, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், எனக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லி செம்ம கிரிஞ்சா பேசிக்கிட்டு இருக்கா. சித்துவும் பதறி போய் எனக்கு உன் மேலே எந்த க்ரஷும் இல்லை அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என் மேலே க்ரஷ் வர வரைக்கும் நான் இந்த கேபினை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீன் போடுறா. இதையெல்லாம் நம்ம ஹரிணி வெளியே நின்று லைட்டாக நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் சித்துவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஏண்டா இன்னும் அவளை வெளியே அனுப்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க சித்து அழுதுகிட்டே, அம்மா அவள் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாமா, அவளுக்கு என் மேலே க்ரஷ் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. உடனே அவங்க அம்மா, டேய் உனக்கு வேண்டியவளுக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு வேண்டாதவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ ஒரு டம்மி பீஸ்டா அப்படின்னு ஓட்ட நம்ம சித்து டென்ஷன் ஆகி ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. அடுத்ததா நம்ம ஜக்குவோட ரெக்கார்டிங் ரூமுக்கும் மது வராங்க. எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் ஜக்கு, இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற பாட்டோட பல்லவி போர்ஷனை மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜக்குவும் சரின்னு வாங்கி பார்த்தா அது எல்லாமே அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் சாங்ஸுங்க. என்ன எல்லாமே ஃபாதர் டாட்டர் சாங்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜக்கு கேட்க, ஆமாம் சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட நான் கேட்ட பாட்டெல்லாம் இதெல்லாம், இந்த பாட்டை கேட்டால் எங்கள் அப்பா என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மது எமோஷனலாக சொல்கிறாங்க. ஜக்கோட ஃப்ரெண்டு உடனே மதுவை வச்சு காமெடி பண்ண பார்க்க ஜக்கு டக்குன்னு, டேய் அவளோட எமோஷனை வச்சு டீஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி மதுவுக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோ மாதிரி பேசுகிறாருங்க. இப்போ சித்து ஹரிணியை தனியாக கூப்பிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், ஸ்மோக்கிங் ஜோன் போய் பேசலாம் அப்படிங்கிறாருங்க. ஹரிணி ஃபர்ஸ்ட் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா அங்கே வராங்க. சித்து அங்கேயும் போய் ரோஷினி வெளியே போக மாட்டேங்கிறா, அவளுக்கு என் மேலே க்ரஷ் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாவமா மூஞ்ச வச்சுக்க ஹரிணி செம கடுப்பாகிறா. முதல்ல இந்த மாதிரி அப்பாவிய மூஞ்ச வச்சுக்கிறத நிறுத்து, எனக்கு லவ்னாலே பிடிக்காது, நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு அவகிட்ட ஹார்ஸா சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஐடியா தராங்க. அதுக்கு சித்து, ஐயோ எனக்கு அப்படி வராதே, எனக்கு தான் லவ்வே பிடிக்குமே, அப்புறம் எப்படி லவ் பிடிக்காதுன்னு போய் சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ பேசாம அவளே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹரிணி கடுப்பாகவே, இல்லை நீ சொன்ன மாதிரியே சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஓடுறாருங்க. நேரா கேபினுக்கு போய் ரோஷினி கிட்ட நீ வெளியே போன்னு சித்து கத்த, அவ்வளோ போக முடியாது அப்படின்னு ஓவரா பண்றா. சித்துவும் சமாளிக்க முடியாம நான் ஹரிணியை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அந்த ரோஷினி எனக்கு தெரியும், ஆனா ஹரிணி உங்களை லவ் பண்ணலையே, நான் உங்களை லவ் பண்றேன், என்ன லவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்ராக்ஷனை பண்றா. நம்ம சித்து மிரண்டு போய், அம்மா தாயே நீ இங்கே இரு, நான் இந்த கேபினை விட்டு வெளியே போறேன், இல்லைன்னா நீ என் மேல ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாருங்க. அடுத்த சீன்லயே ஜெயஸ்ரீயோட அம்மா பொன்மலர் 4 ஜாதகத்தை தூக்கிட்டு அஸ்வினோட அப்பா கிட்ட வராங்க. இந்த 4ல எந்த ஜாதகம் பொருத்தமா இருக்குன்னு கேட்க அவரும் ஜாதகத்தை பார்த்துட்டு இவனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கு, இவனுக்கு சரியா வேலைக்கு போகல அப்படிங்கிற மாதிரி 2 ஜாதகத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு மிச்சம் 2 கொடுக்குறாருங்க. அப்புறம் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல ஜெயஸ்ரீக்கு மேற்க இருந்து தான் மாப்பிள்ள வருவான் அப்படிங்கிறாருங்க. சைடுல உட்காந்து அஸ்வின் கூட பேசிட்டு இருந்த மீரா, மேற்கன்னா நார்த் சைடா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லம்மா நம்ம எல்லையை ஒட்டி இருக்கிற பக்கத்து ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு. அவங்க கிளம்பும்போது பொன்மலர் எனக்கு ஜெயஸ்ரீயோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிட்டு நேரா ஜெயஸ்ரீக்கு கால் பண்றாரு. நான் புண்ணியக்குடி அங்கிள் பேசுறேம்மா, நீ உயிர் தப்பி இங்க வந்திருக்குன்னு எனக்கு தெரியுது, கவலைப்படாத, இந்த வருஷம் உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறாரு. ஜெயஸ்ரீ இல்ல அங்கிள் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மழுப்ப, என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. நம்ம புண்ணியக்குடி அங்கிள் ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு போல தெரியுதுங்க.
கட் பண்ணா சித்து வீட்டுக்கு வர அவங்க அம்மா என்னடா ஆச்சு அந்த பொண்ணு விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சித்து புலம்ப அம்மா ஒரு மாஸ்டர் பிளான் தராங்க. நீ பேசாம ஹரிணியை உன் கேபினுக்குள்ள கூட்டு வச்சுக்கோ. அவ உன்ன மாதிரி முட்டாள் கிடையாது, பயங்கர பிரில்லியன்ட். அவ அந்த ரோஷினியை விரட்டி அடிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சித்துவும் வாவ் சூப்பர் ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிறாரு. கடைசியா அஸ்வினும் மீராவும் அன்னைக்கு கடைக்கு போய் ஒரு கிரிக்கெட் பேட் வாங்கினாங்க இல்லையா, அந்த பேட்டை அஸ்வின் மீரா கிட்ட எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பான் போல தெரியுதுங்க. மீரா நான் எடுத்துட்டு வர மாட்டேன், நாளைக்கு மேட்சுக்கு போற வழியில எங்க வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுபடியே அஸ்வின் மீரா வீட்டுக்கு பேட் வாங்க வரான். ஆனா அங்க யாரு இருக்கா தெரியுமா, நம்ம ஹரிணியும் ஜக்கும் நிக்கிறாங்க. 2 பேரும் அஸ்வினை பார்த்த உடனே டேய் அன்னைக்கு அவளுக்கு அந்த போல்டான பேட்டை வாங்கி தரும் போதே எங்களுக்கு தெரியும்டா, இது உனக்கு தான் நீ வாங்குற அப்படிங்கிற மாதிரி. ஏன்டா சொந்தமா உனக்குன்னு எதுவும் வாங்க மாட்டியா, எல்லாத்துக்கும் அவகிட்ட தான் கை நீட்டுவியா அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சு செமையா கேவலமா பேசுறாங்க. அஸ்வினுக்கு அசிங்கமா போயிட்டு கோவத்துல எனக்கு உங்க பேட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேட் இல்லாமலே கடுப்பா மேட்சுக்கு கிளம்பி போயிடுறான். கோவத்துல கிரவுண்டுக்கு போன அஸ்வின் மேட்ச்ல பஸ்ட் பால்லே டக் அவுட் ஆயிடுறான். இந்த தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற அவனோட கோச் இவன் சரிப்பட்டு வரமாட்டான் போலே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸோட அப்படியே இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க.